ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இந்த எக்ஸாமுக்கு உண்டான சப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? அதில் இன்றைக்கி ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் நமக்கு இந்தியன் அந்த கல்ச்சர், இந்திய பண்பாடு ரிலேட்டடான டாபிக் நமக்கு கவர் ஆகுது. ஓகேங்களா? இதில் இன்றைக்கி பாருங்கள், உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை, இதை பார்க்கலாம். ஓகேங்களா? நிறைய நான் ஹிஸ்ட்ரி வீடியோஸ் போட்டிருப்பேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிக்கலாம். ஒருமைப்பாட்டை மையப்படுத்தும் ஆன்மீக உணர்வு இந்தியாவின் பலம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறா அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் இது மாதிரி எடுத்தாலும் சரி, நீங்கள் இது மாதிரி ப்ளூவில் எடுக்காதீங்க. ஓகேங்களா? நான் தெரியாமல் அப்படி எடுத்துட்டேன் ப்ளூவில். பட் அது நாளாக இது மாதிரி நமக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி நமக்கு ஒரு மாதிரி இதாக தெரியுது. நீங்கள் எப்போதுமே பிளாக் பென் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுதான் நான் இப்போ ரீசெண்டாக நான் பிளாக் பென் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போ நான் டிஓ மெயின்ஸ் எழுத ப்ரிப்பேர் பண்ணினோ அப்போலேருந்து நான் ஒன்லி பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது முன்னாடி ப்ரிலிம்ஸ்க்காக நான் எடுத்த நோட்ஸ் இது. ஓகேங்களா? இது பாருங்கள், இந்த கூற்று கொடுத்து இதை கூட கேட்பாங்க. ஒருமைப்பாட்டை மையப்படுத்தும் ஆன்மீக உணர்வு இந்தியாவின் பலம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அந்த சுவாமி விவேகானந்தர். ஓகேங்களா? இதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் மாதிரி நீங்கள் ஆன்மீகம் அப்படின்னாவே நமக்கு விவேகானந்தர் வந்துடுவார். இந்திய பண்பாட்டுடைய மேன்மைகள். ஓகேங்களா? நம்ம எது நமக்கு கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். அறக்கோட்பாடுகள், அறம்னா புண்ணியம், தர்மம், வாழ்வியல் விதி, ஒழுக்கம், இதெல்லாமே அறக்கோட்பாடுகள். மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க நெறிகளின் நிறை வடிவமே அறம் அப்படின்னு சொல்லி அரங்கசாமி சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? இது இந்த மாதிரி அரங்கசாமி சொன்ன அந்த கூற்றை கொடுத்துட்டு இது யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சனாதன தர்மம் அப்படின்னா என்னென்னா முடிவில்லா அறம். நீங்களாம் இப்போ ரீசெண்டாக நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. டிஎம்கே அண்டு பிஜேபி பார்ட்டிஸ் அடிக்கடி இந்த சனாதானம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வேர்டை அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 4 புருஷார்த்தர்கள், அதாவது 4 புருஷார்த்தங்கள் அப்படின்னா என்னென்னா இந்த அறம், பொருள், இன்பம், வீடு, இதை தான் நம்ம 4 புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ தொல்காப்பியருடைய பார்வையில் இந்த தொல்காப்பியருடைய அறக்கோட்பாடு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த தொல்காப்பியர் அகத்திணையியலில் களவியல், கற்பியல், பொருளியல் இதை பற்றி அவர் சொல்லியிருக்கிறாரு. முதலில் அகப்பொருள் கோட்பாடுகளை ஃபஸ்ட்டு இந்த அகப்பொருள் கோட்பாடுகளையும், அதுக்கப்புறம் புறத்திணை இயலில் இது அகத்திணை இயல். ஓகேங்களா? இதில் புறத்திணை இயலில் மரபியல் பற்றிய அறக்கோட்பாடுகளையும் இது சொல்லியிருப்பார். ஓகேங்களா? கடிசல் இல்லை காலத்து படினே அப்படின்னு சொல்லி இது யாரோட கூற்று அப்படின்னா தொல்காப்பியருடைய கூற்று. இந்த மாதிரி கூற்றுலாம் நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் படிச்சுக்கணும். அதேமாதிரி இதிகாசம் அறக்கோட்பாடு, இதிகாசத்தில் அறக்கோட்பாடு, வால்மீகி முனிவர் ராமாயணத்தையும், வேத வியாசர் மகாபாரத்தையும் எழுதியிருக்கிறாங்க. ராமாயணம் அப்படின்றது என்னென்னா ஒருவனுக்கு ஒருத்தி, பெரியோருக்கு கீழ்ப்படிதல், கற்பு நெறி, நன்றி மறவாமை, பிறன்மனை நோக்காதிருத்தல், உண்மையே வெல்லும், இந்த மாதிரியான அந்த அறக்கோட்பாடுகளை உள்ளடக்கியது தான் இந்த ராமாயணம். அதேமாரி மகாபாரதம் அறம், பொருள், இன்பம், வீடு, பேறு அப்படின்ற இந்த 4 வகை நோக்கங்களை கூறுகிறது. நெக்ஸ்ட் சூது வாழ்க்கைக்கு கேடு, மண்ணாசை வேண்டாம், தர்மம் வெல்லும், நன்றி மறவாமை, சகிப்புத்தன்மை, தியாகம், செஞ்சோற்று கடன் தீர்த்தல், இந்த மாதிரியான அறக்கோட்பாடுகளை சொல்வது மகாபாரதம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது சமண அறக்கோட்பாடுகள். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்ருக்கோம். வர்த்தமான மகாவீரர் இவர் திரிரத்தினங்கள் அப்படின்ற அந்த மும்மணிகளை பற்றி சொல்லியிருப்பார். ஓகேங்களா? திரிரத்தினங்களை சொல்லியிருப்பார். புத்தர் 4 வகை
உண்மை 8 வகையான வந்து பாதைகளை வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஔவையாரோடைய அந்த அறக்கோட்பாடுகள். ஔவையாருடைய பார்வையில் அறக்கோட்பாடுகள் பாருங்கள். ஔவையார் வந்து ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி வாயிலாக வாழ்வியல் அறத்தை பற்றி இவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. நல்வழி அப்படின்ற ஒரு அறநூலில் சாதி 2, இதுவே நீதி, அதாவது வந்து வருவது வரும் வாடாதே, ஏற்பிடித்தோருக்கு இணை இல்லை, பசி வந்தால் பறந்து போகும், பசி வந்தால் பறந்து போகும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த நல்வழி அப்படின்ற அறநூலில் வந்து ஔவையார் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் அந்த கோடில் வந்து நீங்கள் கொட்டேஷன் கொடுத்து வந்து கேட்பாங்க. ஏற்பிடித்தோருக்கு இணை இல்லை அப்படின்னு சொல்லி எந்த அறநூலில் சொல்லியிருக்கிறாங்கன்னா நல்வழி. அந்த மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ரிப்பீட்டடாக நம்ம எப்போதுமே வந்து திருக்குறள் வந்து படிக்கும்போது நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் எப்படி படிப்போம்னா, திருக்குறளை இயற்றியவர் யார், திருக்குறளில் வந்து எத்தனை அதிகாரங்கள் இருக்குது, திருக்குறளில் எத்தனை இயல்கள் இருக்குது, அந்த மாதிரி தான் நம்ம வந்து படிப்போம். பட் இன்னும் கொஞ்சம் அப்கிரேடாக நம்ம இந்த மாதிரி திருக்குறள் அதில் வந்து ஆங்கிலத்தில் யார் வந்து மொழிபெயர்த்தாங்க, லத்தீனில் வந்து யார் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, ஜெர்மனில், ஃப்ரெஞ்சில், இந்த மாதிரி மேத்ஸில் வந்து நமக்கு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேங்களா. இது வந்து கண்டிப்பாக டிஎன்பிசியில் வந்து இது வந்து அப்படியே வந்து மேத்ஸில் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆன்மீகம். ஓகேங்களா. ஆன்மீகம் அப்படின்னா ஒரு புலன் கடந்த அனுபவ நிலை. மனிதன் தன்னுள் இருக்கும் ஆத்ம ஞானத்தை உணர்வதுதான் ஆன்மீகம். ராமலிங்க அடிகளாருடைய ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஓகேங்களா. அதில் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார் ஆன்மீகத்தை பற்றி. அதேமாரி பைபிள், உன்னை போல பிறரையும் நேசி அப்படின்னு சொல்லி பைபிள் வந்து சொல்லுது. திருக்குர்ஆன். குர்ஆன் வந்து நீ பிறரிடம் இரக்கம் காட்டினால் நான் உன்னிடம் 2 மடங்கு இரக்கமுடையவனாக இருப்பேன் அப்படின்னு திருக்குர்ஆன் வந்து வலியுறுத்துது. ஓகேங்களா. அப்போ ஒவ்வொரு அந்த சமயத்தோட பார்வையிலையும் இந்த ஆன்மீகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்திய வானவியல். வானவியல் அப்படின்றது ஆரியப்பட்டருடைய ஆரிய சித்தாந்தம் அப்படின்ற ஒரு வானவியல் நூல். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இந்த அதாவது வந்து இந்த இதை பற்றி வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா. வந்து முதல் ஒரு வானவியல் நூலாக வந்து இருக்குது. ஓகேங்களா. உலகம் வந்து உருண்டை, பூமி தனது அச்சில் வந்து சுழலுது, இரவு பகலாக வந்து சுழலுது அப்படின்னு சொல்லி ஆரியப்பட்டர் வந்து தன்னுடைய இந்த வானவியல் நூலில் இதை பற்றி வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து வராகமிகிரர். அப்போ வந்து உலகம் உருண்டை, பூமி தனது அச்சில் சொல்லுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு யார் சொன்னதுன்னா இந்த ஆரியப்பட்டர், இந்த ஆரிய சித்தாந்தம் அப்படின்ற நூலில். ஓகேங்களா. அதனால தான் நமக்கு இரவு பகல் வந்து மாறி மாறி வருதுன்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து வராகமிகிரர். பஞ்ச சித்தாந்திகா, அதாவது வராகமிகிரர் இயற்றிய அந்த அவருடைய படைப்புகள் வந்து என்ன அப்படின்னா பஞ்ச சித்தாந்திகா, பிருகத் சம்ஹிதா, லகு ஜாதகம், பிருக ஜாதகம், இது எல்லாமே வந்து வராகமிகிரருடைய படைப்புகள். ஓகேங்களா. நீங்கள் இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ளூ பென் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே வந்து பின்னாடி அப்படியே அச்சு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, வந்து பிளாக் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அது மாதிரி வந்து நீங்கள் நோட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிரம்மகுப்தர் பிரம்மஸ்பு சித்தாந்தம். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாயில் நுழையாமல் இருக்கும். நீங்கள் இது ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து படிச்சுட்டே இருக்கணும். பிரம்மகுப்தருடைய பிரம்மஸ்பு சித்தாந்தம். காரண கண்டாக்கடியகா, இது வந்து புவியீர்ப்பு விசையை பற்றி இவர் வந்து சொல்லியிருப்பார் பிரம்மகுப்தர். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நீங்கள் நான் அதெல்லாம் அப்படி இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. நீங்களும் இந்த மாதிரி நோட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் வந்து போட்டுக்காங்க. உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாஸ்கரர். ஓகேங்களா. ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பாஸ்கரருடைய காரண குதூகலா அப்படின்ற ஒரு அவருடைய படைப்பு. இது வந்து தட்சலிகத்தி அப்படின்றது கிரகணங்களுடைய இயக்கத்தை பற்றி. தட்சலிகத்தி அப்படின்றது கிரகங்களோட இயக்கத்தை பற்றி
அந்த சொல்லக்கூடிய இந்த நூல் தான் வந்து இது. ஓகேங்களா. இஸ்ரோ வந்து ஆரியப்பட்டர் பாஸ்கரர் அப்படின்ற அந்த சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இவங்களை வந்து பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் இதெல்லாம் பாருங்கள். பாஸ்கரர்லாம் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த கிரகங்களோட இயக்கத்தை பற்றி நூல் வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்திய மருத்துவம். நம்ம ஏன் வந்து நம்மளுடைய பண்பாட்டில் நம்ம இப்படி ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, அறக்கோட்பாடுகள் நம்ம பண்பாட்டில் இருக்குது, அதேமாரி வந்து வானவியல் இருக்குது, மருத்துவம் இருக்குது, எல்லாமே எங்களுடைய இந்திய பண்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம இந்த டாபிக். ஓகேங்களா. அதாவது வந்து 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே வந்து காம்பில்யா, வாரணாசி, தட்சசீலம் அந்த இடத்துலலாம் வந்து மருத்துவ கல்வி நிறுவனங்கள் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா. ஆயுர்வேதா யுனானி மருத்துவர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த சிலாத்து வேர் வந்து இந்த மொஹஞ்சதாரோவில் வயிறு, குடல், நுரையீரல் நோய் வந்து குணமாக இந்த மொஹஞ்சதாரோவிலே வந்து இந்த வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மொஹஞ்சதாரோ அந்த நாகரிகம் நம்ம படிச்சிருப்போம் பார்த்தீங்களா. நம்ம இந்த சிந்து சமவெளி ஃபஸ்ட்டு டாப்பிக்லேயே நான் வந்து அதை கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ அந்த இதில் மொஹஞ்சதாரோன்ற இடத்துல வந்து சிலாத்து வேரை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த வயிறு, குடல், நுரையீரல் நோயெல்லாம் வந்து குணமாகறதுக்காக. அப்போ ஆயுர்வேத யுனானி மருத்துவத்தை அப்போவே வந்து அவங்க யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்தது வாக் பேட்டர். இந்த வாக் ஃபாதர்னு சொல்லுவாங்க, வாக் ஃபட்டர் அப்படின்னாலும் ஒரே பேர் தான். அஷ்டாங்க சங்கிரகம் இதெல்லாம் இந்த மாதிரியான நூல் வந்து இவர் வந்து எழுதியிருக்கிறாரு. அஷ்டாங்க ஹிருதயா அப்படின்றது என்னென்னா நோய் தீர்க்கும் முறை, சுகாதாரம், உடல் உறுப்பு அமைப்பியல், அறுவை சிகிச்சை, தாய்மை மருத்துவம், கண் மருத்துவம் இதெல்லாம் உள்ளடக்கியது தான் வந்து இந்த நூல் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து சாரகர் வந்து சரக சம்ஹிதா. சரக அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரக அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரக சம்ஹிதா உல மருத்துவத்தை பற்றி இந்த நூல் வந்து சொல்லுது. ஓகேங்களா. சுஸ்ருதர் வந்து அறுவை சிகிச்சை நிபுணர். சுஸ்ருத சம்ஹிதா. இது சரகர் அப்படிங்கிறது சரக சம்ஹிதா. சுஸ்ருதர்னா சுஸ்ருத சம்ஹிதா. இது வந்து அறுவை சிகிச்சை நூல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆயுர்வேத மருத்துவம். ஆத்ரேயர் வந்து சீடர்களுக்கு தொகுத்து அளித்த ஒரு ஆய்வேடு தான் வந்து அந்த ஆத்ரேயர். ஓகேங்களா. ஆத்ரேயர் சீடர்களுக்கு தொகுத்து அளித்த ஒரு ஆய்வேடு. அக்னிவேசர் வந்து அக்னிவேச தந்த்ரா. இதெல்லாம் வந்து ஒரு நூல். ஓகேங்களா. அக்னிவேசருடைய அக்னிவேச தந்த்ரா. நெக்ஸ்ட் வந்து சித்த மருத்துவத்தில் திருமூலர் வந்து நமக்கு ஒரு சித்தர்னு தெரியும். ஓகேங்களா. திருமூலர், போகர், அகத்தியர் இவங்க எல்லாமே வந்து சித்தர்கள். இடைக்காடர், போகர், அகத்தியர், பதஞ்சலி, தன்வந்திரி, மச்சமுனி இது வந்து 18 சித்தர்கள் வந்து குறிப்பிடத்தக்கவர்கள். இவங்க எல்லாமே வந்து 18 சித்தர்களில் இந்த மருத்துவத்தை பற்றி ஸ்பெசிஃபிக்காக வந்து சொன்னவங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பண்டைய கால மருத்துவம் வந்து தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், திருமுக்கூடல், திருப்பரந்தகம், திருப்புகலூர், திருவரங்கம் இந்த இடத்துலலாம் வந்து பண்டைய காலத்தில் மருத்துவமனைகள் வந்து இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தது இந்திய கணிதம். அது வந்து நம்ம வானவியலில் பார்த்தோம் ஆரியப்பட்டர் பற்றி. அவர் வந்து ஆரியப்பட்டர் வந்து ஒரு கணித மேதை, முன்னாடி இருந்த ஒரு கணித மேதை. ஓகேங்களா. ஆரியப்பட்டர் இவர் வந்து குப்தா பீரியடில், அதாவது வந்து குப்தர்கள் காலத்தில் இருந்தவர் தான் அந்த ஆரியப்பட்டர். ஆரியப்பட்டியம் அப்படின்ற அவர் வந்து அந்த நூலில் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா அல்ஜிப்ரா பையோடைய அந்த வேல்யூவை 3.1416 அப்படின்னு சொல்லி துல்லியமாக அல்ஜிப்ராவை வந்து பயன்படுத்திய முதல் இந்தியர் யாருன்னா ஆரியப்பட்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பிரம்மகுப்தம் அப்படின்றது வந்து 0 அதோடைய பயன் சித்தாந்த சிரோன்மணி அப்படின்ற ஒரு நூலில் வந்து எண்ணியல், எடை, ப்ளஸ்ஸு, மைனஸு இந்த மாதிரி சிம்பிள்ஸ், ஏரியா பற்றியெல்லாம் இவர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா.
அதாவது எப்போதுமே வந்து கணிதத்துக்கும் அந்த வானவியலுக்கும் வந்து ரிலேட்டடாக இருக்கும் சயின்ஸ் ரீதியாக. ஓகேங்களா? சயின்ஸு, மேக்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு ஓரியன்டான ஒரு சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இசை. சாம வேதத்தை தழுவி வட இந்தியாவில் தோன்றிய இசை பாணி வந்து இந்துஸ்தானி இசை. ஓகேங்களா? அதே காலத்தில் தென்னிந்தியாவில் வந்து கர்நாடக இசை வந்து புகழ்பெற்று இருந்திருக்கு. இஸ்லாமிய துறவி சூபிகள் வந்து குவாலிஸ் அப்படின்ற இசை முறையை வந்து உருவாக்கினார்கள். அப்போ இந்த குவாலிஸ் அப்படின்ற இசை முறையை வந்து உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னா இஸ்லாமிய துறவி சூபிகள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஐரோப்பியர்கள் வந்து வெஸ்டர்ன் மியூசிக்கை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. தமிழிசை மூவர். இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. தமிழிசை மூவர் வந்து யார் அப்படின்னா இவங்களுக்கு சீர்காழியில் வந்து மணி மண்டபம் வந்து கட்டியிருக்கிறாங்க. முத்துத்தாண்டவர், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை, இவங்க 3 பேரும் தான் வந்து தமிழிசை மூவர். ஓகேங்களா?